ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வளசரவாக்கத்தில் அடுத்து, அதாவது நம்ம சொல்லக்கூடிய இடம் வளசரவாக்கத்துக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் பக்கத்தில் தாங்க வரும். வளசரவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6,87,000 பின்கோடு, ஆலப்பாக்கம் பார்த்தீங்கன்னா 6,116ங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் மீனாட்சி டென்டல் காலேஜில் டுவர்ட்ஸ் வந்து நம்ம போரூர் போகிற வழியில் அஷ்டலட்சுமி நகர் செகண்ட் மெயின் ரோடுங்க. அந்த ரோட்டில் நீங்கள் இருந்து லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா 1, 2, 3 ஒரு 4 பில்டிங் தள்ளி 5வது பில்டிங்கா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்திருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 அடி. இந்த இடத்தோட நீள அகலம், லேண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30க்கு 60ங்க. அந்த இடத்தோட லேண்ட் ஏரியா, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1800 சதுரடிங்க. இந்த 1800 சதுரடியில் 3 பெட்ரூமில் ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு இருக்குதுங்க. அந்த வீடோட வயசு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஓல்டுங்க. அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கு. இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது, அதாவது அவர் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அவர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வளசரவாக்கத்துலேருந்து உள்ளே வரும்போது அந்த சைடு ரேட்டு இல்லாமல் ஆலப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த மெயின் ரோடுக்கு இல்லையா, ஏரிக்கிற மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய மெயின் ரோடாக இது இருக்குங்காட்டி அவர் வந்து மெயின் ரோட்டில் ஒரு 4 கோடி ரூபா ரேட்டு போகுது. அதனால இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா, 3 கோடியே 20 லட்ச ரூபா வந்து ப்ரைஸ் சொல்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது வளசரவாக்க ஏரியாங்கிறத தாண்டி ஆலப்பாக்கத்துலேருந்து பக்கத்துலேயே வருங்க. அஷ்டலட்சுமி நகர் 2வது மெயின் ரோட்டில் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடங்காட்டத்துக்கு அனுப்பிச்சி விடுறோம். இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்கார வச்சு நீங்கள் ரேட்டை வந்து நெகோஷியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிலே பண்ணாமல் இமீடியட்டாக கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா இந்த இடம் மைந்து 30 அடி ரோட்டில் இருக்கங்காட்டி நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. எங்கள்கிட்ட ஓனர் சொன்னது என்னென்னா 3 கோடியே 20 லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஃபைனல் ரேட் கிடையாது. சீக்கிரமாக வந்து பத்திரம் பதிவு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரேட்டை நெகோசியேட் பண்ணி குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. அதனால் டைரெக்டாகவே உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஓனர்கிட்ட வந்து பேசிக்கலாம். அதே மாதிரிங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் வந்து ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம். நீங்கள் உட்காந்து நீங்கள் ரேட்டை ஃபைனல் பண்ண இருப்பாடு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்காக கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கம் இல்லை, இந்த இடத்த தாராளமாக வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் வந்து கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு உடனடியாக பத்திரம் பதிவு பண்ணிக்க. இந்த இடத்தின் உரிமையாளர் வந்து சீக்கிரமாக பத்திரம் பதிவு பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து இந்த பதிவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.